ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய ஆரி கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கான ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ தான் இது. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வித்தவுட் ஸ்டிச்சிங், ஓகேங்களா. இதில் வந்து நோ ஸ்டிச்சிங், நோ த்ரெட், ஓகேங்களா. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாமல் ஒரு பியூட்டிஃபுல்லான புட்டாஸ் வந்து நம்ம எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 புட்டாஸ் டிசைன்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா. நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிப் ஸ்டோன்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஸ்டோன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஃபேப்ரிக் க்ளூ வந்து எல்லா ஆரி ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போய் ஃபேப்ரிக் க்ளூன்னு கேட்டாலே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆரி நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அது பேக் சைடு வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு லைட்டாக க்ளூ வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் வந்து சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது உங்களுடைய சாரீக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சாரீக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ சென்டரில் வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். அந்த குந்தன் ஸ்டோன் சுற்றி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கிளிப் ஸ்டோன் வேணாலும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. திலகம் ஷேப் இருக்குது, நிறைய ஷேப்ஸ், அதாவது ஹாஃப் மூன் ஷேப் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீடில் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளூ தொட்டுக்கோங்க. லைட்டாக தொட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் எங்கே ஒட்டணுமோ அங்கே வந்து ஒட்டிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நீடில் நிறைய க்ளூ தொட்டுறாதீங்க, ஓகேங்களா. லைட்டாக மட்டும் க்ளூ வந்து லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி நீங்கள் ஸ்டோன்ஸ் எடுத்திங்கனாலே அழகாக வந்து அந்த நீடில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நீடில் வந்து ஸ்டோன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீட்டாக வந்து நம்ம ஸ்டோன்ஸை வந்து ஒட்டிக்கலாம், ஓகேங்களா. நீங்கள் கையில் தொட்டுட்டு க்ளூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிளாத்தில் வந்து அங்கங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்காது, ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளாரல் ஷேப்பில் வந்து ஒரு புட்டாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம், ஓகேங்களா. ஸோ ரொம்பவே வந்து கிராண்டாக இருக்கும். நீங்கள் வந்து இது ப்ளவுஸ் மட்டும் கிடையாது, ப்ளைன் சுடி இருக்குது பார்த்தீங்களா, டாப்பில் வந்து உங்களுக்கு நெக் போர்ஷனில் ஒட்டினாலும் இந்த மாதிரி அழகாக ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிராண்டான ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. நீங்கள் ப்ளைன் சாரீஸில் ஒட்டலாம், பேபி ஃப்ராக்ஸில் ஒட்டலாம், சுடீஸில் ஒட்டலாம், ப்ளவுஸில் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான எந்தில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் டிசைன் வந்து பாருங்கள், நான் வந்து மறுபடியும் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சைட் போர்ஷன் மாதிரி ஒட்டிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒட்ட வேண்டாம், நீங்கள் நேராக வந்து ஒட்டிக்கோங்க. மேலே டாப்பில் வந்து சர்க்கிள், கீழே வந்து இந்த இப்போ நான் ஒட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி, அதாவது ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப என்ன சொல்கிறது, கிராண்டான லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நான் வந்து திலகம் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சாரீஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திலகம் ஸ்டோனுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அகெயின் வந்து 3 திலகம் ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒட்டியிருக்கேன், ஓகேங்களா. திலகம் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு கீழே வந்து சென்டரில் அந்த ரவுண்டில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அகெயின் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இது வந்து உங்கள் சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் ஸ்டோன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு புட்டாஸ் பாருங்கள், அகெயின் வந்து நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன், அதாவது கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு 4 சைட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளிப் ஸ்டோன் வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஆல்ரெடி வந்து ப்ளவுஸில் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப கிராண்டான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம், ஐ மீன் அந்த புட்டாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இன்னொரு புட்டாஸ் வந்து பாருங்கள், பட்டர்ஃப்ளை ஷேப் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸோ இந்த புட்டாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளிப் ஸ்டோன்ஸ் தான் நான் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா இந்த ஐ ஷேப்பும் குந்தன் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இது தான் ஒட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு விருப்பமான கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் இந்த இதே மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளிப் ஸ்டோன்ஸு குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் உங்களுக்கு ஆரி ஷாப்பில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் கலர்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் ஒரு சில ஐடியாஸ் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஓனாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அழகான ஒரு லுக்கு தரும். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணும்போது ரொம்ப கிராண்டான லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டான சாரீக்கு கொஞ்சம் டிசைன் இல்லாமல் ப்ளைனாக வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க முன்னாடி. ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து நீங்கள் டிசைன்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி புட்டாஸ் வந்து நீங்கள் அங்கங்கே வந்து நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸோட லுக்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு புட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும், பட் கிராண்டான லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சென்டரில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டேன். அதாவது நீங்கள் ஏதாவது கலர்ஸில் வந்து ஒட்டிக்கோங்க. அந்த கலர்ஸ் சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா கோல்டன் கலரில் வந்து குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஓட்டுறேன். ஓகேங்களா? இது வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் வந்து லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். நிறைய வந்து நம்ம ஆரி ப்ளவுஸில் வந்து நெக்லையும் ஸ்லீவ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக வந்து ஒரு பார்டர் லைன் கொடுத்துட்டு அந்த பார்டர் லைனுக்கு மேலே ஸ்லீவ் போர்ஷனில் இந்த மாதிரி புட்டாஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்க, நெருக்கமாக புட்டாஸ் ரெடி பண்ணிங்கனாலே அதனுடைய ப்ளவுஸோட லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான ப்ரைடல் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒட்டிகிட்ருக்கேன் பாருங்கள், திலகம் ஷேப்பில் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டான லுக் கொடுக்கும், உங்களுக்கு நல்லாவே ஷைனிங்காக இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக சாரிக்கும் ப்ளவுஸுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக ஸ்டோன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் டிசைன் மேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான டிசைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஆரி ஒர்க்கு தெரியாதவங்களும் வந்து இந்த புட்டாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ப்ளவுஸை வந்து கிராண்டாகவே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ப்ளைனாக இருக்கக்கூடிய ப்ளவுஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணி நீங்கள் ரொம்ப அழகாக வந்து வியர் பண்ணிக்கலாம். என்னுடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் நான் நிறைய கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டில் இருந்தே ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணுங்கள். நீங்களும் வந்து வீட்டில் இருந்து ஈஸியாக ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கிட்டு உங்களுடைய ப்ளவுஸை வந்து ஓனாகவே டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபைனலாக இன்னொரு புட்டாஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ஸ்டிக் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதுவுமே வந்து சிம்பிளாக தான் இருக்கும், பட் வந்து லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டான ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒரு சிம்பிளாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பார்டர் லைன் கொடுத்துட்டு நெக்லேயும் சரி ஸ்லீவ்லேயும் சரி ஒரு பார்டர் லைன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த எம்டி போர்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, நெக்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எம்டி போர்ஷன்லையும் ஸ்லீவுக்கு மேலே இருக்கக்கூடிய எம்டி போர்ஷன்லேயும் வந்து இந்த மாதிரி நிறைய புட்டாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் இல்லாமல் ஒட்டிக்கலாம். நெருக்கமாக வந்து நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதனுடைய லுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரைடல் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரொம்ப கிராண்டான ப்ரைடல் லுக் மாதிரியே தான் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ்.